வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த பச்சைப்பயிறு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டை குறைக்கக்கூடியது, வயிற்றில் ஏற்படக்கூடிய வயிற்று புண்களையும் வாய்ப்புண்களையும் ஆற்றக்கூடியதுங்க. ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று கிடச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க அந்த பச்சைப்பயிறு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி கஞ்சி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது வந்து அளவு ஒரு 250 கிராம் கிட்டே இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த பச்சைப்பயிரை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் இதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் எல்லா பயிரும் பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். பயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறி நல்லா கம வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்துக்கணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வறுத்து எடுக்கிறதுக்கு. இந்த அளவு நல்லா வறுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கஞ்சி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் ஒரு கிளாத்தில் கொட்டி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நம்ம உடச்சி எடுத்துக்கணும். இது போல் நம்மள்ட்ட இடிக்கல் இருக்கும்ல, அதை வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக வரும் உடைக்கிறதுக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக அம்மி குழவி வச்சுருந்தீங்கன்னா கூட அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பயிர் வந்து உங்களுக்கு நல்லா 2 உடஞ்சி வந்துடும். இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப தூளாக போயிடும். அதுக்காக தான் இது போல் உடச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடச்சி வரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எல்லா பயிரும் நல்லா உடஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த தோலை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கணும். முரத்தில் சேர்த்து நல்லா புடச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோல்லாம் நமக்கு தனியாக வந்துடும். இப்போ இதை புடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது போல் உடச்சிட்டு செய்யும் போது தான் உங்களுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா புடச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் தோல் இருந்தால் பரவாயில்ல, அது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் 5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். பயிர் 1 கப்புனா 5 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உடச்சி வச்சுருக்க பயிரை இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு வேக வச்சா தான் நமக்கு பொங்கி வராமல் பருப்பும் நல்லா பூத்து நல்லா வெந்து வரும். அதனால் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கோங்க. நல்லா குழைய வெந்து வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது வேகட்டும். இது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம வெள்ளை தண்ணி கரைச்சி எடுத்துக்குவோம். எந்த கப்பால் பயிர் அளந்தீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வெல்லம் இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்குங்க. கரெக்டான இனிப்பாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். பாகுபதம்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள் வெள்ளை தண்ணி நல்லா கரைஞ்சிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச பயிரும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ரெஷர் எல்லாம் நல்லா தன்னால் அடங்கணும். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பருப்பு நல்லா எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும் கஞ்சி குடிக்கிறப்ப. அதுக்காக தான் வறுத்து உடச்சிட்டு நம்ம இது மாதிரி வைக்கணும். இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. மசிச்சு விட்டாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும் அந்த பருப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்குவோம். வெள்ளை தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கலந்து விட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைன்னா தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வேணால் சேர்த்துக்குங்க. இப்போ நான் வெள்ளை தண்ணி சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. அதனால நான் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலை. நல்லா கலந்துவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பூ போல் நல்லா திருவின தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் துருவல் சேர்த்து இந்த கஞ்சி குடிக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா இதில் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதுவே கஞ்சி அதிகமாக இருக்குது, அதனால் நான் தேங்காய் பால் எதுவும் சேர்க்கல. தேங்காய் மட்டும் சேர்த்தாலே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் பூ சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்க வேணாம். அவ்வளோதான் நம்மளோட பச்சைப்பயிறு கஞ்சி பாருங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்துருங்க. டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஸ்வீட் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.